சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வளர்க்குறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சில வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் மழை பெஞ்சிருந்த போது தண்ணி இருந்துச்சு இந்த பிளாஸ்டிக் இதில். ஸோ அதில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன். நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்துலேயும் வேர் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். ஆனால் நான் வைக்கும்போது எதுலேயுமே வேரோ எதுவுமே கிடையாது, கொஞ்சம் தண்ணி மட்டும் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அது மேலே இந்த வெங்காயத்தை வச்சுட்டு இந்த சாக்கை வச்சு நான் மூடி வச்சுருந்தேன். ஸோ நான் இப்போ எடுத்து ஒரு 1 வீக்கில் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ வேர் வந்தப்புறம் நம்ம இதை பிளான் பண்ணலாம். ஸோ எப்படி பிளான் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக் போதுமானது. ஸோ இது கொஞ்சம் பெரிய பேக் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் விதைக்கிறதுக்கு ஏற்ற பேக் இது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே அதில் உள்ளே வைக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 வெங்காயமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம், அதே போல் சின்ன சைஸில் இருக்குதும். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம இதில் பிளான் பண்ணலாம். ஸோ சில இதில் பார்த்திங்கன்னா அந்த செடியானது வந்துருச்சு, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆனது வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதோடய அப்படியே உள்ளே ஊனலாம். இதை வந்து திருப்பி வேர் வந்து கீழே இருக்க மாதிரி ஊனணும். ஸோ பார்க்கலாம் எப்படி ஊன்றதுன்றதை. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், வெங்காயத்தை நான் தலைக்கீழே வேர் கீழே படுற மாதிரி வச்சு நான் ஊன்றேன். ஸோ இதுக்கு தேவையான சாயில் மிக்ஸ் பார்த்திங்கன்னா 50% கோகோபீட், 30% பார்த்திங்கன்னா எரு, 20% வேர்மி கம்போஸ்ட். ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் இந்த சாயிலுக்கு தேவையான pH, வெங்காயம் வளர்கிறதுக்கு தேவையான pH பார்த்திங்கன்னா 5.5 to 6.5. ஸோ கொஞ்சம் அசிடிக்காக இருக்கிறது தான் நல்லது. அதே போல் உங்கள்கிட்ட மழை தண்ணி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ரெயின் வாட்டரோட pHம் பார்த்திங்கன்னா 5.5 to 6 தான். ஸோ அந்த விதத்தில் இந்த செடியானது நல்லா வளரும், வெங்காய செடியானது. ஸோ இதை ஷேடில் வைக்காதீங்க, நிழலில் வைக்காதீங்க. அதிக வெயில் இருக்கக்கூடிய இடத்துல வைங்க, செடியானது நல்லா வளரும். அதே போல் இதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 30 டேஸில் நல்லா வளரும். வெங்காயத்தாள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து நல்லா வளரும். க்ரீன் ஆனியன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப சின்னதாக எலசாக இருக்கக்கூடிய வெங்காயம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். நம்ம அதிகபட்சம் அதை ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆனியன்ஸை வந்து நம்ம வேணும்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 30 டேஸ்க்குள்ளே இந்த விதைச்சி ஒரு 30 டேஸ்க்குள்ளே நல்லா வளர்ந்துடும். ஜென்ரலாக முழு ஆனியன் ஃபுல் ஆனியன்ஸ் வந்து ஆனியன் பல்ப்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 100 to 150 டேஸ் ஆகும். ஸோ இது வளர்ந்தப்புறம் எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 டேஸ் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம் வெங்காயத்தாள்கள் வளர்ந்துருக்கதை. நிறைய வேர் இருந்தது பார்த்திங்கன்னா நிறைய வெங்காயத்தாள் வந்திருக்கு. வேர் இல்லாததெல்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, நீங்கள் பார்க்கலாம் வெங்காயத்தாள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு 30 டேஸில் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துடும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாங்க, இது கிட்டத்தட்ட 35 டேஸ் மேலே ஆகுது. எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்றத. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வெங்காயத்தாள் வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அந்த ஒரே ஒரு க்ரோ பேக்கில் வச்சது தான். ஸோ இந்த வெங்காயத்தாழை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம சமையலில் பயன்படுத்தலாம். நம்ம நூடுல்ஸில் ஜென்ரலாக இதை யூஸ் பண்ணுவாங்க. நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், அதே நேரத்தில் சத்தானதும் கூட. ஸோ இதை நம்ம கட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம். கட் பண்ண வளரும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனை க்ரோ பேக்ஸ் வேணால் வச்சு நம்ம தேவையான வெங்காயத்தாழை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாங்க, நிறைய செடிகள் காஞ்சிருச்சு. நீங்கள் பூக்கள்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காய பூ ரொம்ப அழகாக இருக்கும், வெங்காய பூவானது. ஸோ பல செடிகள் மெச்சூர் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம்.
ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ ஆனியன்ஸ் இருக்குன்னு, ஒரே ஒரு ஆனியன் வச்சதில் எவ்வளோ ஆனியன்ஸ் இருக்குன்றத. ஸோ இன்னுமே நம்ம மெச்சூர் ஆக விட்டோம்னா இந்த ஆனியன் பல்ப்ஸ் ஆனது பெருசாகும். ஸோ நான் கலந்து தான் வச்சுருந்தேன் வெரைட்டி ஆஃப் ஆனியன்ஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு இது நிறைய பெரிய பெரிய ஆனியன்ஸ் இருக்கும், சில இது ரொம்ப சின்ன சின்னதாக நிறையா இருக்கும். எல்லாமே பயன்படுத்தக்கூடியது தாங்க. இன்னும் மெச்சூராக விட்டு நம்ம எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம். நமக்கு அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த வெங்காயத்தாளானது நல்லா காஞ்சிடணும். காஞ்ச அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் பார்க்கலாம், இது சில இது காஞ்சிருக்கு, சில இது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தாளானது இருக்குது. நான் அதோடய எடுக்கிறேன். சரி, நீங்கள் பூக்கள் இங்கே பார்க்கலாம், நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த வெங்காய பூவானது. இது வெங்காய பூவிலே பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆன அப்புறம் நல்லா காஞ்சப்புறம் அதுலேருந்து சீட்ஸ் விழுக ஆரம்பிக்கும். அந்த சீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய செடியானது உற்பத்தி செய்ய முடியும். நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். சில இது நல்லா வளர்ந்துருக்கு, சில இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பல்ப்ஸாக இருக்குது. ஸோ இது ஒரு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடிங்க இது. இதுக்கு தேவையான ஃபர்டிலைசர் வந்து நம்ம தனியாக ஆட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணப்போ என்னென்ன நம்ம ஃபர்டிலைசர் ஆட் பண்ணோமோ அந்த வேர்மி கம்போஸ்ட்டும் எருவுமே போதுமானது. தனியாக நம்ம ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. முழு வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா அந்த உரத்திலே வந்து நல்லா வளர்ந்துடும். வேணும்னா நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசராக இந்த சீவீடு ஏதாவது பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. இது ஜஸ்ட் ஒரு பேக். இது நம்ம அலசணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் அலசுகிறேன். அலசிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் கொஞ்சம் ஒரு 1 டே போட்டிருந்தோன்னா போதும், அது நல்லா பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிரும். இதையே நீங்கள் திரும்ப தனித்தனியாக எடுத்து ஊண்டி வச்சாலும் வளரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வளர்க்கக்கூடிய முறை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.